கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறதை நான் வாசித்தேன். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார், நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கின்றவர்களை நீங்கள் மாதிரியாக என்ன செய்யுங்க, நோக்குங்கள். அப்போ பாருங்கள், இங்கே என்ன எழுதியிருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு, நான் யாரை உங்களுக்கு வழிகாட்டியாக காமிக்கிறேனோ அவங்கள நீங்கள் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும் என்று சொல்லி இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அநேகருடைய பார்வை எங்கே இருக்கிறது? தன்னை காட்டிலும் பெரிய உயர்ந்தவர்கள் மீது தன்னுடைய பார்வை இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு தம்பியை நான் கேட்டேன், தம்பி நீ வருங்காலத்தில் எப்படிடா மாறப்போகிறேன்னு சொல்லி கேட்டேன். அவன் ஒரு நடிகரின் பெயரை சொல்லி, இவரை போல நான் வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறேன், மாறப்போகிறேன்னு சொன்னான். ஒரு தங்கச்சியை பார்த்து ஒரு நாள் கேட்டேன், தங்கச்சி உன்னுடைய எதிர்கால இலக்கு என்னம்மா? நான் இப்படி மாறப்போகிறேன் என்று சொல்லி சொன்னார். பாருங்கள், உலகத்திலே சில மனிதர்களை ரோல் மாடலாக என்ன செய்கிறாங்க, வைத்து கொள்கிறார்கள். அவங்களுடைய ரோல் மாடல் யார்? அவர் தான். அவருடைய நீ எப்படி மாறப்போகிற, அவரை போல மாறப்போகிறேன். நீ எப்படி நீ இருக்க போகிற அப்படின்னு சொன்னால், நான் இவரை போல நான் என்ன செய்ய போகிறேன், இருக்க போகிறேன் என்று சொல்லி அந்த உலகத்திலே பிறந்த ஒரு மனிதர்களை தான் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறான். இந்த வார்த்தைகளை படிக்கின்ற போது நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு சின்ன ஆலோசனை என்ன தெரியுமா? நல்லா பாருங்கள், உனக்கு ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது உன்னை காட்டிலும் ஒரு சிறந்த நபர்களாக தான் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். நீ அவர்களை ஒரு பெருசாக பார்த்தா தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ நபர்களை நாம் என்ன செய்யலாம், முன்மாதிரியாக வைத்திருக்கலாம். அதை காட்டிலும் இந்த உலகத்திலே வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் முன்மாதிரியாக என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிலே ஒரு பெரிய ஆச்சரியம், அவருடைய வளர்ந்த விதங்கள் ஒரு ஆச்சரியம். தனக்கு 12 வயது இருக்கும் பொழுது அவர் தேவாலயத்திலே அங்கு பெரிய ஆசாரியர்களோடு கூட அவர் என்ன செய்தாராம், பெரிய பாஸ்டர்களோடு கூட அவர் அங்கே அவரோடு பேசி கொண்டிருந்தார். இவருடைய பேச்சை கேட்ட அநேகருக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு ஞானம்! ஆண்டவர் வாழ்ந்த காலங்கள் குறைந்த நாட்கள் தான். ஆனாலும் அவருடைய செய்கைகள், அவர் இந்த உலகுக்கு தந்த மிகப்பெரிய அன்பு எவ்வளோ பெரியது பாருங்கள். அதை காட்டிலும் இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் மாடலாக என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை கற்றுக் கொடுத்தது தான் நம்முடைய ஆண்டவர். அவரை நாம் முன்மாதிரியாக என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். நான் அடிக்கடி ஒரு கிராமத்துக்கு செல்வது உண்டு. அந்த கிராமத்திலே ஒரு நாள் பயங்கரமான கலவரத்தில் பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய போராட்டம். 2 பேரும் அடித்து கொள்ளுகிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, பயங்கரமாக போராட்டம். கையில் கத்தி கம்பு அருவாள்லாம் வைத்து கொண்டு நான் அந்த ஊருக்காரன் அழிக்க போகிறேன்னு சொல்லி இந்த ஊருக்காரன் பேச, அந்த ஊருக்காரங்க அப்படி பேச, பயங்கரமான ஒரு சண்டையான சூழ்நிலை. நான் தெரியாதனமாக அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போய் நான் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் இருதயத்தில் ஒரு படபடப்பு, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயங்கரமான கலவரம் நடக்கப் போகுதே, இது என்னதான் செய்வது என்று சொல்லி நான் கொஞ்சம் கவனித்து கொண்டே இருந்தேன். ஒரு சாரான மனிதர்கள் தன்னுடைய கிராமத்தை சார்ந்த ஒரு நபர், அதாவது தங்களை வழி நடத்துகிற ஒரு அந்த கூட்ட தலைவனுக்கு ஒரு ஃபோன் செய்தார்கள். ஃபோன் செஞ்சு அந்த தலைவன்கிட்ட பேசுகிறாங்க, தலைவா நம்முடைய ஜனங்களை அந்த எதிர் ஊருக்காரங்க அடிக்க வராங்க, அதனால் அவங்கள நம்ம ஏதாவது செய்யணும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா அந்த ஆலோசனை நாங்கள் செய்வோன்னு சொல்லி அவங்க அப்படி ஃபோனில் ஒருத்தர் பேசுகிறார். பேசும்போது எல்லாம் அமைதியாக அந்த தலைவர் பேசுகிறத கேட்குறாங்க. அந்த தலைவர் என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் போய் அவங்கள வெட்டி என்ன செய்யுங்க, கொல்லுங்க, நீங்கள் அவங்கள அழிங்க, நீங்கள் யார் என்பதை நீங்கள் காண்பிக்க வேண்டும், உங்களுடைய திறமையை காண்பித்து அந்த மனிதரோடு நீங்கள் போராடுங்கள் என்று சொல்லி அங்கே பாருங்கள் அந்த
கூட்ட தலைவன் அங்கே சொல்லுகிற வார்த்தை என் காதில் விழுந்தது. அன்பானவர்களே, நல்லா யோசித்து பாருங்கள். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து அந்த 2 ஊரையும் சமரசம் பண்ணி யாரும் பெரிய இழப்பீடு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த தலைவனுடைய வார்த்தை என்னை அறுத்து கொண்டே இருந்தது. என்னடா, ஒரு தலைவனாக இருக்கிறவன் தன்னுடைய ஜனத்தை சாக வைக்கிறதுக்கு எவ்வளவு பாருங்கள், எப்படி மோட்டிவேஷன் பண்ணுறான் பாருங்கன்னு சொல்லி எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. பாருங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தில் எந்த மனுஷனை பின்பற்றினாலும் உங்களுக்கு அழிவு தான் உண்டு, உங்களுக்கு பயங்கரமான அழிவு தான் உண்டு. ஆனால் சொல்கிறேன், இந்த மனிதரை எல்லாவற்றை காட்டிலும் இருக்கிற உண்மையுள்ள ஒரு புனிதமான ஒரு மகான் யார் தெரியுமா? அவர்தான் இயேசு ரட்சகர். அவரை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாறும், உங்கள் சுபாவங்கள் மாறும். நீங்கள் மனிதராக என்ன செய்வீங்க? மாற்றப்படுவீர்கள். உங்களுடைய குணங்கள் மாற்றப்படும், உங்களுடைய சிந்தனைகள் மாற்றப்படும். அவரோடு கூட உங்கள் நட்பு இருக்குமானால் இன்னும் அதிகமாய் அவரோடு கூட நீங்கள் பழகி அவரோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில், அதாவது உங்கள் பேச்சில், உங்கள் கனிவில், உங்கள் நடக்கையில் ஒரு மாற்றங்கள் இருப்பதை நீங்கள் உணர முடியும். பாருங்கள், அப்படிப்பட்ட உன்னதமுள்ள அன்பு நிறைந்த ஒரு நல்ல தெய்வம் யார் தெரியுமா? நல்ல ஒரு மனிதன் யார் தெரியுமா? அவர்தான் இயேசு ரட்சகர் ஐயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் உறவுகள் ஆண்டவரோடு இருக்கட்டும், உங்களுடைய பார்வை அவர் மீது இருக்கட்டும், உங்களுடைய நடக்கை அவர் செய்த செயலிலே இருக்கட்டும். இப்படி நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். நான் உங்களை இன்றைக்கி எப்படி வாழ்த்துறேன் தெரியுமா? இந்த உலகத்தில் அழிந்து போகிற இந்த சரீரத்தை பேணி காக்கிற யாதையோ ஒரு மனிதனை நீங்கள் பின்பற்றி உங்களை நீங்கள் அழைத்து கொள்ள வேண்டாம். உங்களை காக்க வல்லவராய் இருக்கிற, உங்கள் ஆத்துமாவை மீட்க வல்லவராய் இருக்கிற இயேசுவையே முன்வைத்து அவரையே நோக்கி அவருடைய வழியிலே நடவுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.